ஆல் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் உருளைக்கிழங்கும் ரவையும் வச்சு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் உருளைக்கிழங்கு வேக அடிச்சுட்டு அதை வந்துட்டு தோல் நீக்கிட்டு அதை வந்துட்டு நல்லா கிரேட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் இன்னொரு பக்கம் கேஸ் ஆன் பண்ணி பேன் வச்சு அதில் பார்த்திங்கன்னா 1.5 கப்பு வந்துட்டு தண்ணி சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் ஜீரா சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் 3/4 கப்பு வந்துட்டு ரவை எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா நமக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வேணும்னா அந்த ரவை வந்துட்டு நமக்கு பேனில் ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே அதை எடுத்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கிரேட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொரியண்டர் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு நம்ம உருட்ட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு கையில் பார்த்திங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவை எடுத்துட்டு நல்லா ரோல் பண்ணி விட்டுக்கணும். நீளமாக ரோல் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்துட்டு கட் பண்ணிக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த சைஸில் சின்னதாக வந்துட்டு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணும்போது கத்திக்கும் வந்துட்டு நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஒட்டும். நான் வந்துட்டு இந்த ஷேப்பில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் வந்துட்டு உருட்டி எடுத்துக்கோங்க. இன்னொரு பக்கம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு அதில் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 கல்லுப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த ஸ்நாக் வந்துட்டு எடுத்து எண்ணெயில் போட்டுட்டேன். நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி கிறிஸ்பி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். நான் இதில் பார்த்திங்கன்னா கல்லுப்பு எதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா கல்லுப்பு போட்டோம்னா நமக்கு வந்து ஸ்நாக்ஸில் எதுலேயே ஆகட்டும் வந்துட்டு ஆயில் அவ்வளோவா அப்சர்வ் ஆகாது. ஸோ அதனால கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸை வந்துட்டு 1 கப் சுட டீயோட சர்வ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.